ஓகே ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். சிரிப்போட வரவேற்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு இதிகாசங்களை சொல்லும். இதில் யார் இருந்து யார் வாழ்ந்தது என்று சொன்னால் இந்த வயசில் தான் நாங்கள் என்னத்தை செய்து உழைக்கின்றாலும் உழைச்சி கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து வயசு போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆட்டையும் கைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். 2-3 நாள் ஒரே நாள் 3 நாளும் தொடர்ந்து நித்திர முடிவு. அப்போ அதான் கொஞ்சம் கதைக்கிறதுக்கே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை. இது நடக்கிறபடியா நாங்கள் பாதை மாறி விட்டபடியே இது கிளப்போம். எதுக்கலாம்ல ரோட்டால அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இன்றைய நாளில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே வந்து வாகன ஓட்டம் தான் ஃபுல்லாகவே வந்து அதாச்சும் வந்து நேற்று தினம் முந்தின நாள் போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. லண்டனில் இருந்து வந்த குடும்பத்தோட எல்லா இடம் போகணும்னு சொல்லி போயிருந்தேன். இன்றைக்குமே வந்து பெரிய ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சும்மா நீங்கள் வர வேணுமென்றது மாதிரி அவ்வளோ தூரம் எவ்வளோ நம்பிக்கையோ அதுமாதிரி நாங்களுமே நடந்தோம். எங்களுடைய ஒரு பெரிய ஒரு குடும்பம் மாதிரி தான் நான் எனக்கே சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கும் அங்கே போயிட்டு வந்தது. உண்மையிலே ஹையர் போகிறதுன்றது மாதிரியே தெரியல. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாகவும் நல்ல அன்பாக இன்னொரு இதில் இருக்கிறபடியாக ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைய தினம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அப்படி ஒரு குடும்பம் ஒன்று வர்றாங்க. அவங்களே வந்து இப்படி தான் 3 பொம்பளை பிள்ளைகளும் 3 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை மொத்தம் 5 பேர் வர்றாங்க. அவங்கள தான் இன்றைய நாளில் போய் நானும் கவிதாசன் தான் கவிதாசன் தான் பேசுறீங்க. நானும் அக்கினியும் தான் இன்றைய நாளில் கொழும்புக்கு போகிறதாக இருக்கிறோம். அதாவது ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்கள ஏற்றிட்டு வர வேண்டும். அதாவது இந்த டைம் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து 11 மணிக்கு சொல்லியிருந்தவங்க. ஓகே டைம் இருக்குது. அதனடியாக இப்போ தான் வெளுக்கிட போகிறோம். ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மையிலேயே வந்து சொன்னதுக்கு ஏற்றது மாதிரியே கொஞ்சம் 3 நாளாக சும்மா நீங்கள் வரணும்ன்றது மாதிரி என்னென்று கேட்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் அந்த இடத்துல போயே ஆகணும். எந்த சூழ்நிலையிலும் என்ன இயலாத நிலையில் இருந்தாலும் நான் கண்டிப்பான முறையில் போய் ஆவேன். அதே மாதிரி தான் இந்த குடும்பம் வந்து கேட்டிருந்தாங்க. அதனடியால் இன்றைய நாளில் போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கொஞ்ச நாளாக வாகன ஓட்டம் அப்படி என்னன்னு சொல்கிறது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. இது இவங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்காகவும் நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருப்போம். கண்டிப்பாக நான் இருந்தாலும் சரி அக்கினியாக இருந்தாலும் தம்பியாக யாராக இருந்தாலுமே உடனே வருவோம். நாங்கள் 2 பேர் தான் பாரு, நீங்கள் 3 பேர் வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் 3 பேர் கண்டிப்பான முறையில் வருவோம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்தபடி நாங்கள் வந்து சிறப்பான முறையில் கூட்டிக் கொண்டுருவோம். ஏன்னா இன்றைக்குமே வந்து நம்பிக்கைக்குரியமாக இல்லாத சூழ்நிலையில் ஒன்று இருக்குது. மற்ற வந்து நிறைய ஆக்சிடென்ட்டுகள் அது இதெல்லாமே வந்து நடக்குது. அதுக்காக நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு சொன்னது மாதிரி தான் ஏற்கனவே வந்து அதில் நிப்பாட்டுவோம், இதில் போவோம், பழைய படத்தை போவோம். அது என்னென்னு சொல்கிறது உங்களோட குடும்பம் எங்கள்ட குடும்பம் மாதிரி அப்படித்தான் ஃபுல்லாகவே நாங்கள் நினைக்கிறது. நீங்கள் வேறு நாங்கள் வேறு இல்லை, எங்களோட உயிர் வேறு இல்லை, உங்களோட உயிர் வேறு இல்லை. எல்லாமே ஒன்றா நினைச்சு கொண்டு எங்களுடைய குடும்பமாகத்தான் நாங்கள் எந்த பயணத்திலே நாங்கள் ஏற்றி கொண்டு வரோம். எந்த விதமான தடைகளும் இல்லாமல் கடவுளே கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கார். அது மட்டும் உண்மை. அதே ஆசீர்வாதம் உங்களோட வாரவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வரும்பொழுது ஃபுல்லாகவே ஜெபம் பண்ணி போட்டு வர்றது எங்களோட நாங்கள் போக்குவரத்து பேரத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். அதுபோல் எங்களோட கூட இருந்து வாரவங்களை கடவுள் ஆசீர்வதிக்க வேணும். அவங்களுக்கு எது குறையுமே இல்லாமல் எங்களை கண்டிப்பான முறையில் வீடு கொண்டே சேர்க்க வேணுமென்றது மாதிரி கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பெரிய அளவு ஆசீர்வாதம் இருக்கும். ஓகே இன்றைய நாளில் போயிட்டு ஏற்றி கொண்டு வரதை பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அழகான பெண் பிள்ளைகளோட போய் கொண்டிருக்குது. இந்த சமயத்தில் வந்து உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க எல்லாமே பிழைச்சி போச்சு. இதான் பெரிய விஹாரு என்ன விஹாரு. குட் மார்னிங். அழகான ஒரு வியூ உண்மையிலே
அது ஒவ்வொரு கட்டும் ஒரு பதில் சொல்லும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதிகாசங்களை சொல்லும். இதில் யார் இருந்தது, யார் வாழ்ந்தது, எந்த காலம் கட்டப்பட்டது, எந்த மரபு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தண்ணி வந்து மெகன் வந்து மப்பு மந்தாரமாக இருக்கிறதா வந்து உங்களுக்கு கருப்பு கலர் தண்ணி இருக்குது. ஆனால் மற்றபடி வந்து நீல கலர் தான். உண்மையிலே ஒரு அழகான ஒரு வியூ. கடல்ல குளிக்கணும், இதுல இருந்து குளிக்கணும். அதுதான் ஆறு ஆறு பொன்னாறு பொன்னாறு மானதுக்குள்ள பேரையும் கண்டுபிடிச்சிது. அங்கால இருக்க மொழியாறு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பேண்ட் கும்பம் மணியன் மணி என்ன சிண்டாசனே நீலே சிங்கிள் ஏரியா தான். மிக இந்த இது நடக்கிறபடியா நாங்கள் பாதை மாறி விட்டபடியே இதுக்குள்ள போகிறோம். எதுக்குலால ரோட்டால தான். யாருக்கு தெரியும் கொசுவை கும்பு உள்ளுங்க. ஆனால் சரியான ரோட்டை பூவெல்லாம் வாங்கி பூ இந்த சீசனுக்கு ஒரு பூ கடை போட்டா உழைச்சி போட்டுடலாம். சரியான ரோட் சதம் கும்பம். அந்த அந்த அதையும் காட்டு வெயிலையோ பூ இதெல்லாம் பூ தான். இதெல்லாம் பூ தான். இதில் ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியா உண்டு. இது கடவுளான இருட்டாயிட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து இங்கே 3 மணி. அங்கே தாமரை இப்போ குளத்தை பேர் முதலத்தலம் தலம் ரிஸ்க் எடுத்து பூ வாங்கி வித்தாதான் காசு. ஆனா போனா அம்புட்டா வராது. அம்புட்டா கும்பிட்டாலும் விடாது. வெல்வெட்டா அதுதான் பார்த்து நீங்க ரோடையும் கொட்டாய் விடுறான். கொட்டாவுலே அதுலயே பூ வாங்கி இஞ்சால விற்கணும். என்ன தாமரை பூ அதுல மாலையை கட்டி. அதுதான் இதான் வளதோட தானா போற ரோட்டு இப்போ வளது. ஆனால் இங்கே போயிலாண்டு ஓட்டியா நானா போட்டு இங்கே போயிலாண்டு ஓட்டி இங்கே இந்த போட்டி இது 1 வே. இதுக்குள்ள சிக்கல் இதுக்குள்ள அதான் அந்த ரோட்டாலும் போகணும். மேலாடு போகிறோம். புறப்பாடு எக்ஸிட் இந்த இடத்த காட்டு ரவுண்டா போட்டு பிறகு உண்மையிலே ஒரு வடிவான மனித குரங்கு செஞ்சு வச்சுக்கேன். இரும்பாடு ஃபுல் இரும்பு. நான் சொன்ன தாமரை குளம் இந்த இதுதான் வளைச்சி பூங்கொண்ட வெறப்படியே கண்ட சூப்பராக இருக்குல்ல. இங்கே அடுத்து இயற்கை தானே. இது வந்து ஒல்லிக்குளம். ஒல்லிக்குளம் குப்பையாக கிடக்கு. இது கோழிக்கு இது என்ன குருவி கூடுமையாக கிடக்கு. வடிவ அழகான முறையில் வந்து சவுக்கு மரத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. வேற ஒரு கூடாரம் மாதிரி. அடுத்த ரவுண்டா போட் நேராக போனால் கொழும்பு. அந்த அதிரி இது பாருங்க. அந்த விகாரையின் முடி அது வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. உண்மையிலே ஒரு அழகான ஒரு ஏரியா, அமைதியான ஒரு ஏரியா. மயில் நிக்குது. உங்களுக்கு தெரியுமானது இல்லை இருந்தாலும் தெரியாது. நல்லா கிடக்கு. நல்லா கிடந்தா நாங்கள் காட்டிடுவோம். எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்ன்றது ஒரு காரணத்துக்காக. சரி அப்ப நாங்கள் அப்படியே ரோட்டுக்கு ஏறிட்டோம். சந்தோஷம் ஏறிட்டோம். அப்படியே நீ போக முடியாது. ஆனால் இதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மேக்கிடக்கேன் வார ஆக்கள் வந்து இருந்து சாப்பிட்டு ஒரு பந்துக்கு ஒரு என்ஜாயா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு தலமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற வயல வந்து ரோட்டோட தான் இருக்குது. ரோட்டோட ரோட்டு கரை ரோட் எதுனா நட்டியம்
நேரே விடுங்க, கொழும்பு போயிட்டு சந்திப்போமா? ஐயோ ஓகே முடியுதா இது? ஓகே ரைட், லவ் யூ கைஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாசி ஆறு, இது வந்து அனுராதபுரம் தாண்டி வர அந்த விகாரைக்கு பக்கத்தில் இருக்குது. முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான பெண்கள் நடந்து கொண்டு போகிறாங்க. இது தீர்த்தக்கரை போல புள்ள சனமா கிடக்கு. தீர்த்தக்கரை இல்லை, 5 பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் இந்த இங்கிலீஷ் வார்த்தை தடக்க போடுறால கதைக்கு பஸ் வந்துருக்கு. அதனால வந்து ஆளுக்கு வாசிக்க முடியாம போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சன கும்பம். சிங்களத்தில் வாய்ச்சல் எங்க உங்களுக்கு 3 பேர் தீயா என்ன போட்டிருக்க அந்த இருந்தால் வாசிப்பேன்னா இருந்தாலும் உண்மையில ஒரு அழகான ஒரு ஏரியா, அற்புதம். ஆனால் சிங்களம் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லா கதைச்சபடியாக பம்பில் அடுக்கலாம். இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில வந்தோம், வேலையை போனோம், சாப்பிடுறது. எங்க டேக்கள் வந்து இங்கே பாருங்க முன்னு தேவை கொண்டு வருது. அதான் என்ன நடக்கணும் இது ஆஞ்சு. உண்மையிலேயே அழகான பெண்கள். இந்த லைன் அங்க பாருங்க எப்படி இருக்கு. இங்கே இந்த பிள்ளை தான் மேலே. ஐயோ, இதெல்லாம் வந்து குளிச்சுட்டு போற பெண்மணி. கண்மணியை காம்போறாங்க. கண்மணி இவன் எங்க போறான்னு தெரியாது, ஓவர்டேக் பண்ணி கொண்டு போறான். என்ன கண்ணா தெரியல பாவி. உடம்பு போக மாட்டேன், நிக்க போறேன். நல்லா இருக்கு. நாங்கள் வந்து எதிர்த்தியா வந்து இப்படியான இடங்கள் சந்திக்கிறதா நல்லா இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். புத்தளம் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புத்தளத்துக்கு வந்து 73 கிலோமீட்டர், குருநாகலுக்கு 111, தந்திரி மலைக்கு 37, ஓயமடுவுக்கு 17 கிலோமீட்டர். ஃபுல்லா சனந்தான். நான் அன்னைக்கு பக்கம் பவர் கட் போல விஹார் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்துல வந்து எல்லாரும் குளிக்கிறது கூட. அதான் குளிக்க வந்திருக்காங்க இங்கே. கடவுளே, விஹார் அந்த கதை இருக்குல்ல, இதிகாசங்கள். ஒரு கொக்கொண்ட சூம் பண்ணா கொக்க காணல. ஃபுல்லா சனந்தான். அப்படியே அங்க தலையில் தெரியுது பாருங்க. நல்லா இருக்கும். மேலொரு அழகான ஒரு இடம். எனக்கு நேரம் போட்டு இல்லாட்டி நின்று காட்டலாம். அப்படியே நோமலா காட்டி கொண்டு போறோம். சந்தோஷம். வந்து எல்லாம் வந்து நின்று தான் வளர்க்கணும். இந்த வாரம் 1 மாதம் ஆயிருக்கும் நீங்க வந்து குளிச்சு சாப்பிடு. சரி, அதுவும் முடியுது. ஓ, நீங்கள வந்து நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஓகே ஓகே. பாத்ரூம் பொங்கல நீ அதில் போகிற இடத்த இறங்கும். இதெல்லாம் போட போகிறேன். இடக்கிட குளிசை போட்டால் தான் நித்திர வராது. டீசல் அடிச்சிட்டு போக. சரி, இப்போ நாளே வீடியோக்கு சரி. அப்படியே இதில் நாங்கள் வந்து சிலாவத்துக்கிட்ட அப்படியே மண் சட்டிப்பான கடை இருக்குது, சாப்பாட்டு கடை. அதில் தான் வந்து இறங்கி நிற்கிறோம். இன்றைக்குமே வந்து 2-3 நாளாக தொடர்ந்து வாகன ஓட்டம் தான். அதனடியால் சரியா நித்திர தூக்கமாக கிடக்குது ஒரு பக்கம். அப்போ இதில் வந்து கொஞ்சம் சும்மா ஏதாச்சும் சாப்பிட்டு போவோம்ட்டு நிற்கிறேன். பாருங்க, அந்த கடையை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கடை. அப்படி கடை தாங்க சட்டப்படி தான் இருக்கு. இந்தா இங்கே தான் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். மண் சட்டி பானை கடை. ஓகே, சரி, சாப்பாடு ரெடி.
கும்பம் சாப்பாடும் கும்பமாக தான் கிடக்கு. லைட்டாக சாப்பிட்டா தான் நித்திர தூங்காது. இல்லை சாப்பாடு ரெடி, சில்லி பேஸ்ட் ரெடி. அங்கால அக்கினி தன்னுடைய வேலையில் பார்த்துட்டுருக்கிறேன். ரைட், சாப்பிட முடிஞ்சது. ஓகே, திருப்தியாக இருக்கு. மண்தடிவான சாப்பாடு வந்து ரைசன் கரையும் இல்லைன்றபடியாக நார்மலாக இங்கே மட்டன் சாப்பிட ஸ்பெஷல். அது வந்து மதிய டைமில் மட்டும் போடுச்சு. அதான் இப்போ நைட்டில் வந்து தெரியாது, ஆட்களும் குழந்தையும் குறைவுதான். அப்போ அதுக்கு இது மாதிரி சமாளிப்பாங்க. அதனால் வந்து நைட்டில் வந்து இங்கே எப்படின்னா ரெடிமேட் சாப்பிடுவாங்க. இது சிக்கன் ரைஸ், சிக்கன் கொத்து, ராசி புரான் எடுத்து சும்மா நார்மலாக சாப்பிட்டா விளக்கடா போகிறோமே. டைம் நெருங்கிட்டு தாங்க. மட்டுக்கு மட்டும் வந்துட்டு தலைக்கெல்லாம் படி அள்ளி எண்ணெய் வச்சு போட்டு தான் மறந்துடுறேன். அவ்வளோ சூடாக என்ன வெளிச்சம் தெரியுது உள்ள வெளிச்சம் தெரியுதுன்றதை விட ஹீட், அவ்வளோ ஹீட் உடம்பும். அள்ளியில் எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுட்டு தான் வந்தது. நீங்கள் இப்படியே நீங்கள் விளக்கிட்டு பார்ப்போம். ஓகே, பாருங்க கை கழுவுறது கூட எண்ணெய் வச்சு வச்சுருக்கேன். பெரிய சட்டியில் கீழே ஓட்டையை போட்டு அப்படியே ஸ்டெப் போட்டு இருக்கணும். அது ஒரு வித்தியாசமான மாடல் தான். இதுதான் கடை. ஓகே, பாருங்க பாய்ஸ் ரூம் கூடி என்ன மாதிரி ஒரு அழகான முறையில் செஞ்சுருக்காண்டு. இந்தா ஆண்களுக்குரியதும் பெண்களுக்குரியதும் சட்டப்படி தான் இருக்குது இன்னைக்குமே. எல்லாமே இங்கே கைகளை ஒரு இடங்கள் இங்கேருந்து வர்றதுலேருந்து அப்படி எல்லாம் வந்து பாருங்க. நல்லா இருக்குது இந்த இடம் கூட இன்னைக்குமே. ஓகே, முக்கியமாக வந்து யாருன்னா வந்தால் பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பாருங்க இது எல்லாமே வந்து ஓகே தான் இருக்குது உண்மைக்குமே. நல்ல நீட்டாக சும்மா நல்ல இதாக இருக்குது உண்மைக்குமே. சில பெரிய கடையில் போய் பார்த்தாலும் சரியான இதாக இருக்கும், ஸ்மைலாக இருக்கும். இது கிடுகும் ஓலை அதுகள்கிட்ட இதாக தான் இருக்குது உண்மைக்குமே. நல்ல இதாக இருக்குது. ஓகே, இதில் வந்து கை கழுவி கொள்ளலாமே இருந்தால் அப்படி இதில் முகமும் பார்க்கலாம். முகம் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் செட் பண்ணி தான் இருக்கு. ஓகே ஓகே, ஒரு மணி தான் இருக்கேன். கோவில் நடக்குது போல, சேர்ச்சி நடக்குது போல. இந்த சேர்ச்சுக்கு தான் வந்து இந்த ரோட்டில் வந்து 2 பக்கம் வந்து கலர் லைட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த சேர்ச் இதுதான். இது கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இந்த லைட் போட்டுருக்காங்க. அதான் கண்ணு குளிர்ச்சியாக கிடக்கு. தூங்கி கொண்டு இருந்த கண்ணுக்கு பிரான்ஸ்ல ஃபிளாக்ல கலர் மாதிரி இருக்கு. ஒயிட் ப்ளூ ஒயிட் நல்லா இருக்கு. இதை மாற்றி கொழி வச்சா பாரிஸ் கோவர மாதிரி இருக்கு. சாரி, ஈஃபில் டவர் தான் எனக்கு பேர். சரி, இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங்கில் நிற்கிறோம். அதாச்சும் நின்று நீங்கள் கால் பண்ண வேணும். அப்போ அதுலேருந்து இப்போ நீ வலுக்கிட்டம் போகிறதுக்குன்னு சொல்லி அதெல்லாம் போய்கொண்டு இருக்கிறோம். ஆளுக்கு வந்து என்ன சொல்ற, ஆளுக்கு வந்து இத்தனை தூக்கத்துல வந்து என்ன கதைக்கிறதையாக காய்ச்சி கொண்டிருக்கிறார். இதாக போயிட்டுது. அது என்னன்னு சொன்னால் உண்மையாக 2 நாள் அந்த 3 நாள் ஒரே நாள் 3 நாளும் தொடர்ந்து நித்திர முடிப்பு. அப்போ அதான் கொஞ்சம் கதைக்கிறதுக்கே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையாக போயிட்டுது. சரி, கூப்பிட்டாங்க தானே, உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து உள்ள நிற்கல வந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு எத்தனை மணி ஆகுது அந்த செட்டிங் எல்லாம் முடிகிறதுக்காக வெளியில தான் நின்றுனாங்க. வேலை போட்டு வெளியில நின்றாங்க. அப்போ வந்து கால் பண்ணியிருந்தேன் அப்படியே வாங்கன்னு சொல்லி. இல்லை, அவங்க வந்து மனப்ப உள்ள ஃப்ளைட்டில் இறங்கி வந்துட்டு இப்போ உள்ள வந்துட்டு அடிச்சிருந்தா நம்ம எளியா போயிருக்கலாம் இடத்துக்கு. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறோம், வந்து வெளியில வந்து அடிச்சிட்டாங்க டைரெக்டாக போல். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கிங்லாண்டு போய் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு 1000 வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். அது வளமை. அதே மாதிரி இங்கேயும் அப்போ அப்படித்தான். சரி, அப்போ நான் போவேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு
ஃபைனலி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் வந்தாச்சு ஏற்கனவே கொஞ்சம் நாங்கள் பார்க்கிங்னால வந்து போய் கொண்டு இருக்கோம். இப்போ தான் எல்லாம் தூக்கம் வேலை கண்டோன்னு ஒரு சந்தோஷம் கொண்டு வரமே. அதுதான் ஒரு ஹோப்பி சந்தோஷம் வர கூட உற்சாகம் கொண்டு வரணும். ஹோப்பி கொண்டு குடிச்சா இருக்கும். இப்போ வேற ஓட்டு தான் அங்கே செக்கிங்கில் நிற்கிறாங்களாம் பிரித்து கொண்டு போகுது. சரி முடிச்சுக்கலையும் வைத்த போகிறோம். ஓகே ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். உள்ளுக்குள்ள வந்துட்டோம். இவங்களை சிரிப்போட வரவேற்கிறேன். நான் சொன்னேன் சிரிப்பு தான். சரி நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்டோம் கும்பம். என்ன சொல்றேன் ஒன்றும் காட்ட மாட்டோம். இல்ல உண்மையில என்ன சொல்றேன், இலங்கையில இருந்து போராக்களை விழுவே வாராக்களை விழுறப்பா கடவுளே. காரணம் கூட இருக்கு. அதுதான் உண்மையிலே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து இலங்கையில இருந்து போறாங்க என்ன, அதே மாதிரி நிறைய பேர் வாராங்க இங்க. கடவுளே கடவுளே. சரி இப்போ நான் ஹோல்ட் பண்ணி நீ காய்ச்சி கொள்ளுவோம். எந்த பக்கம் நிக்கணும்? இல்ல அலங்கால நிக்குதா சந்தோஷம். ஃபைனலாக வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. நீட்டாக வந்து சேர்ந்துட்டேன். ஓகே நான் வந்து இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வீட்டை வந்துட்டேன். சரி 7 மணிக்கு இங்கே நாங்கள் வந்துட்டோம். அவங்கள கொண்டு இறக்கிட்டு 7 மணிக்கு நான் வந்தது. உண்மையிலே வந்து 3 நாளாக செட்டியாக 3 நாள் வரும் நான் நித்திர உள்ளையில் அப்படியே ஓடி திரிஞ்சது தான். அப்படியே வந்தது. இதில் வந்து அப்படியே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இதான் எனக்கு பிடிக்கும். அது வந்து இந்த வேறு நிலம் இதில் வந்து அப்படியே படுத்தது. இப்போ நேரத்து பாருங்க எத்தனை மணி, சரியா 1:20. அவ்வளோ உரிமையில் டக்குனோட மீன் இங்கேயும் பார்த்தவங்க தான் இங்கே காணையில் ஒலிம்பிட்டேன். எனக்கு இப்படியே வந்த அந்த 7 மணிலேருந்து அப்படி இவ்வளோ படுத்தேன். ஒலிம்பிட்டு இனி அடுத்த வேலையில் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. காரணம் வேண்டும். அது என்னடா இப்படி நித்திர முடிச்சு தெரியணும்னு நினச்சா அப்படி கேளாது. என்னத்தை இந்த வயசை என்ன அப்படித்தான் என்ன சொன்னால், இந்த வயசில் தான் நாங்கள் என்னத்தை செய்து உழைக்கிறனாலும் உழைச்சி கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து வயசு போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆட்டையும் கைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு பிழையான ஒரு விஷயம். எங்களோட உடம்புல தென்பிருக்கும் வரையும் நாங்கள் வந்து ஒரு வழியில் உழைக்கத்தான் வேணும். அதனடியால் தான் இந்த பயணம், இந்த ஓட்டங்கள் எல்லாமே இதுக்காகத்தான். ஏன்னா நான் சோம்பறியாக இருக்க மாட்டேன். காரணம் வேண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே தெரியும். அப்படித்தான் கடையில் வேலை வந்தால் கடையில் இருந்து வேலையே செய்வேன். இதில் ஓட்டங்கள் வந்தால் அதில் வந்து ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பேன். அதே மாதிரி அக்கினியும் வந்து நல்ல நித்திரியாக இருப்பான். இனி இப்போ போகணும்னு எனக்கு இன்றைக்கு இப்படி இருந்து சரி இல்லை கதைக்கிறேன். மறுபடியும் ஒரு நித்திர தூக்கம் தான். அப்படியே இதில் வந்து இப்படி படுக்கிறேன் எனக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் பஞ்சு மத்தை தான் பிடிக்கும். இந்த மானுக்கோ இந்த நிலம்தான் பிடிக்கும். சுரண்டு இதில் படுக்கலாம். படுத்தா சொல்லுவேல் எல்லாமே இருக்கும். திடீரென ஒளிம்பினான். எல்லா ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு திடீரென்று ஒளிம்பினது. இனி ஒலிம்பியும் சும்மா இல்லை, இனி நிறைய வேலைகள் இருக்குது. சரி ஒலிம்பிட்டு என்னென்ன மாதிரி பார்த்துக்கொள்வோம். ஓகே, இது நாங்கள் போகிற பயணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஒரு சில பேர் அந்த நான் போட்ட வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. பார்த்து நான் இந்த இடம் எது தெரியலைன்றது மாதிரி நீங்கள் எங்கெங்கே போகணுமென்றாலும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கூட்டி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் தேவையாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பான முறையில் சரியான முறையில் எங்கள்ட உயிர் போல் உங்களை நாங்கள் நினைச்சு கொள்வோம். அதனடியால் கண்டிப்பான முறைக்கும் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கெல்லாம் வர்ற வழியில் எத்தனையோ ஆக்சிடெண்ட்டுகள் எத்தனையோ அதை வந்து பார்த்து கொண்டு வந்தேன் நான் அதில் வரும்பொழுது வீடியோ ஒன்று எடுக்கிற நிலைமையில் இல்லை, உண்மைக்குமே இல்லை. ஏன்னா எல்லாருமே நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. இன்றைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு நிலைமையில் விடிஞ்சால் எல்லாம் ஃபுல்லாக நியூஸில் வரும். அதனடியால் அந்த காட்சிகளை வந்து நித்திர தூக்கத்தோடு வந்து நாங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ என்னால் அதெல்லாம் செய்ய முடியலை, எடுக்க முடியலை. அப்போ அதனடியால் அப்படியே வந்தேன் நான். அதுதானே அது எத்தனையோ பேர் வாகனங்கள் ஓடுறாங்க, செம்ம ஸ்பீட்டாலாம் ஓடுறாங்க, வேகமாக ஓடுறாங்க. இத்தனை பின்னுக்கு இருக்கிற உயிர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது ஒன்றையுமே வந்து ஒரு மனசில் கணிப்படுறது இல்லை. அப்படி ஒன்று ஒரு இது இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நடந்த அப்புறம் தான் ஐயோன்றது எல்லாத்தையுமே நிதானித்து ஓடுவோமா இருந்தால் சரியான முறையில் வாழ்க்கை போகும். ஏன்னா நான் அப்படித்தான் எல்லாத்தையும் நினைக்கிறது. ஒரு சிலர் வந்து அப்படி தானே
ஓகே ஒலிம்பிட்டு மிச்ச விஷயங்களை பார்த்துக்கொள்வோம். ஓகே இப்போ கொஞ்ச நேரம் மறுபடியும் நித்திரை கொள்வோம், ஒரு 2 கால் மட்டும். ஓகே பாருங்க, நான் நித்திராவில் என்ன நித்திரா திரும்ப வந்து படத்திருக்க வந்து ஒழிப்பினது யது. வேலைக்கு வந்து ஒலிம்பிட்டாங்களா 2 யதுவும் வந்துட்டாங்க. எங்கே ஊரில் இப்போ எப்படி நித்திரா தூக்கங்கள் இருக்கு? யதுண்ட கண்ணை பாருங்க தெரியுது நித்திரா தூக்கம். 1:30 2:30 இப்போ நேரம். 8 மணி நித்திர 9 மணி ஆயிருக்கு. 9 மணி தூங்கினா பணம் பண்ணா. இப்போ அது இனி இவங்க பண்ணா ஏன் வந்து ஒழிப்பினோம் காலத்தட்டா வந்து விசாரன் ஏன்னா அங்கே அப்புறம் சரியா எங்க அப்போ நீங்கள் என்ன நித்திர மாதிரி இப்போதான் நித்திர ஒளிம்பின் 1:30 ஒளிம்பின். நான் இப்போ சிறப்பாக நீங்கள் வந்து ஒழிப்பிட்டேன். இடத்த கோழி கிடக்கு கோழி கதை என்ன கோழி கதை என்ன சொல்லு சொல்லு. கோழி வேன் வந்து போயிட்டு ஒரு கோழி வந்து கீழே விழுந்துட்டான். அப்ப விழாவை எடுத்து விழுந்துட்டாங்க. அப்ப இரவு பொறிக்க போறான் வைக்க நீ சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பெரிய கோழி அடே எத்தனை 2 கிலோ கோழி வேறும். கோழி பெரிய விஷயம் இல்லை, வேனுக்கு மணக்கம் வண்டி போட்டு கோழிக்கு சென்ட் அடிக்கிறான்டா. அப்பா செண்டெல்லாம் கோழிக்கு அடி அடிச்சு இப்போ மணக்காலம் இருக்கட்டுமா காலைக்கு ஆத்தி வீச்சு விடுது அது கோழி சாயல பட் இருந்தா செத்துருக்கவன் காப்பாத்திட்டான்ல. பின்னிருக்கு விளையாட்டு சாக்கொள்றாரு. உரிச்சு பொறிச்சு படியா சாப்பிட்டா மணியா இருக்கு வேணா. சரி அப்ப போயிட்டு ஓ ஹெல்மெட் இல்லை தான் ஜூஸ் ஒன்று கொடு எனக்கு வேண்டாம். பப்பாயா ஜூஸ் எங்கே சாப்பிட்றீங்க? நம்ம சமைச்சாவா? சரியில்லை. ரைட்டா அம்மா கால் பண்ணிக்கிறான் போகிறணும் ஃபோட்டோ வாங்க வேணுமா? ஓகே பாய். கதவு துறக்கத்தை இல்லைங்க அடிக்கிற காற்றுக்கு விழுந்தே கிடக்கு. சரி